தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திமுக கூட்டணியில் இருந்து மதிமுக வெளியேறியது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நம்ம பார்க்குறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், நேற்றைய தினம் கூட ஆலோசனை கூட்டம் நடந்திருந்தது. நிறைய விஷயங்கள் அதில் பேசப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேறுது அப்படின்னு. கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றாக இருந்த இந்த கூட்டணி இப்போ முறியுது அப்படிங்கிறத பார்க்குறோம். முழு விவரங்கள் என்ன? திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி இருக்கிறது மதிமுக. திமுக மதிமுக கூட்டணி 9 ஆண்டுகளா நீடித்த ஒரு கூட்டணி இப்ப முடிவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஏற்கனவே திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேற போவதா பல்வேறு செய்திகள் வந்த நிலையில இப்ப அது உறுதியாகி இருக்கிறது. மதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் இன்றைக்கு சென்னை அண்ணா நகர்ல நடந்துகிட்டு இருக்கு. இந்த பொதுக்குழு கூட்டத்துலதான் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில திமுக கூட்டணியில இருந்து வெளியேறோம் அப்படின்னு மதிமுக சொல்லியிருக்கிறாங்க. தீர்மானம் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, 2017ஆம் ஆண்டு முதல் மதிமுக திமுக கூட்டணியில நாங்க நீடிச்சுக்கிட்டு இருந்தோம். 9 வருடமா திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில மதிமுக தொடர்ந்து நீடித்து வந்தது. தமிழ்நாட்டுல மதவாத அரசியல் சக்திகளை காலூன்ற விடாம தடுப்பதற்கும் திராவிட இயக்கத்தின் அடிப்படை லட்சிய கோட்பாடுகளை தகர்ப்பதற்கும் விடப்பட்ட அரைக்கூவலை முறியடிக்கதான் மதிமுக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில கொள்கை கூட்டணியில இடம்பெற்று நாங்க பயணித்தோம் அப்படின்னு அந்த தீர்மானத்துல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மதிமுக தனித்துவமான அடையாளத்தையும் 32 ஆண்டு கால தமிழ்நாட்டு மக்களுக்கான போராட்ட செயல்பாடுகளையும் நீர்த்து போக செய்யும் முயற்சிகள் திமுக கூட்டணியில நடந்த போதும் அவற்றையெல்லாம் தாங்கி கொண்டு எடுத்த முடிவுல மதிமுக உறுதியா இருந்து சட்டமன்ற தேர்தலில் சந்தித்தோம் அப்படின்னு மதிமுக தீர்மானத்துல சொல்லியிருக்காங்க. மேலும் தேர்தல் முடிவுகள் வெளிவருவதற்கு முன்னாடியே மே 1ஆம் தேதி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பத்திரிகை ஊடகங்கள்ல தீர்க்கமாக கூறியவாறு தமிழ்நாடு அரசியல்ல அதிசயத்தக்க வகையில தமிழ்நாட்டு மக்கள் சட்டமன்ற தேர்தல்ல தமிழக கட்சி கழகத்துக்கு பேராதரவை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தீர்மானமும் அந்த செய்தியில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. தேர்தல் முடிவுகள் வந்த பின்னாடி அரசியல் களத்தில் நடைபெற்ற திரைமறைவு பேரங்கள் மக்கள் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக இருந்தது, அனைவரையும் அதிர்ச்சி அடைய செய்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேர்தலுக்கு அப்புறம் திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததா வந்த செய்தியை குறிப்பிட்டு இந்த தீர்மானம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இந்த பேச்சுவார்த்தை, அதாவது திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இந்துத்துவ மதவாத சக்திகளோடு கரம் சேர்த்து கொண்டு கூட்டணி வைத்து சட்டமன்ற தேர்தலில் வெறும் 47 இடங்கள்ல வெற்றி பெற்ற அண்ணா திமுகவை ஆட்சி பீடத்தில் அமர்வதற்கான ஏற்பாடுகள் நாடறிந்த ஊரறிந்த ரகசியம் அப்படின்னு மதிமுக தீர்மானத்துல சொல்லியிருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை சூழல் எல்லாம் மறுமலர்ச்சி திமுக கழகம் இனியும் திமுக தலைமையிலான கூட்டணியில தொடரக்கூடாது என்று மதிமுக நிர்வாகிகள் தங்கள் கருத்துக்களை சொன்னாங்க. அதனால திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில இருந்து மதிமுக விலகுகிறது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நாங்க நிறைவேற்றி இருக்கிறோம். நாங்க திமுக கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டோம் அப்படின்னு மதிமுக தீர்மானம் நிறைவேற்றி அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. இப்போ திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிட்டாலும் மதிமுகவினுடைய கூட்டணி அடுத்து யாரோட அப்படிங்கிறத தேர்தல் வரும்போது நாங்க முடிவு செய்வோம் அப்படின்னு அந்த மதிமுகவின் தீர்மானம் செய்தி சொல்றத பார்க்க முடிகிறது. அதே மாதிரி தவிக அரசுக்கு வாழ்த்து தெரிவித்தும் மதிமுக பொதுக்குழுவுல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்படியாக இன்றைக்கு பொதுக்குழுவுல அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முடிவை மதிமுக எடுத்திருக்கிறாங்க. 9 வருடமாக திமுக கூட்டணியில் நீடித்த மதிமுக இன்றைக்கு திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.